அற்புதமான ஒரு ஜெபம். அடுத்தவரை மன்னித்தால் நான் உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெபம். சுயநலமே இல்லாமல் ஜெபிக்கப்பட வேண்டிய ஜெபம். அதனாலதான் இயேசு நான், எனது, எனக்கு என்கிற வார்த்தைகளை இந்த ஜெபத்தில் பயன்படுத்தவே இல்லை. நாங்கள், எங்கள், எங்களுக்கு என்றே பயன்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டு முக்கியம். இந்த ஜெபத்தை சொல்வதற்கு அடிப்படை தகுதியே அதுதான். மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இது ரெண்டுத்துக்குமே தடையா இருக்கிறது ஈகோ, நான் என்கிற அகந்தை. அது யாருடைய குணம் தெரியுமா? லூசிபரோட குணம். நான் என்கிற அகந்தையால் அவன் விண்ணகத்திலிருந்து பாதாளத்திற்கு வீழ்த்தப்பட்டான். போதுமா? அப்ப நான் என்கிற ஈகோ இருக்கிற இடத்துல யார் இருக்கிறா? சத்தமா சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக் இல்லையா? மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். இதுதான் அடிப்படை தகுதி. இதை செஞ்சா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாராம்? அன்றாட உணவை தருவாராம். ஹல்லேலூயா. அது என்ன அன்றாட உணவு? இறை வார்த்தை எனும் உணவு. இணைச்சட்டம் 8:3 இல்லையா? வார்த்தை தான் உணவு. அன்றாட உணவை தருவார். அப்ப அந்த வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா யாரை எதிர்க்கலாம்? சத்தானை எதிர்க்கலாம். அவ்வளவுதான் சீக்ரெட் ஆஃப் லைஃப். ஆனா கஷ்டம். போராடணும், போராடிக்கிட்டே இருப்போம். முயற்சி செய்யணும். ஆண்டவர் முயற்சியை தான் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அந்த ஊதாரி மகன் எந்திரிச்சு வரான், வீட்டுக்கு இன்னும் வரல. தொலை தூரத்தில் இருக்கும்போதே அப்பா ஓடி போயிட்டார். அவனுடைய முயற்சியை அப்பா ஆசீர்வதிச்சார். அப்ப நான் முயற்சி செய்யறேன், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை சாத்தா எனக்கு எடுத்து தள்ளிடுறான் இல்லையா? சாத்தா மாதிரி சில நபர்கள் என் வாழ்க்கையில் வந்து என்ன தள்ளிடுறாங்க. ஆனாலும் நான் எழுந்திரிச்சு மறுபடியும் நான் போராட போறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாவே போதும். ஓகேவா? மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே.